என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கணவன் மனைவி என்கிற அந்த பந்தம் எவ்வளவு ஆச்சரியமானது! கர்த்தர் அதை எவ்வளவு ஆச்சரியமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் பாருங்கள். கணவன் மனைவிக்குள் இருக்கிற அந்த ஐக்கியத்தை பல காரியங்களோடு கூட வேதாகமும் ஒப்பிட்டு காட்டுகிறது. அதில் மிக முக்கியமாய் கர்த்தருடைய ஆவியானவர் கணவன் மனைவிக்குள் இருக்கிற அந்த ஐக்கியத்தை எதோடு கூட ஒப்பிட்டு காட்டுகிறார் தெரியுமா? வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். உன் தோழியும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். கணவனிடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், அவள் உன் மனைவி மாத்திரமல்ல, உனக்கு அவள் யாராயிருக்கிறாள்? சிநேகிதியாயிருக்கிறாள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்படி என்று சொன்னால், அருமையான மகளே, உன் கணவன் உனக்கு யாராயிருக்கிறார்? சிநேகிதனாயிருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கணவன் மனைவியின் ஐக்கியம் ஒரு நண்பர்களுடைய நட்புக்கு இணையாக அந்த இடத்தில் ஒப்பிட்டு காட்டப்படுவதை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். சில நண்பர்களை நாம் பார்க்க முடியும். உயிருக்குயிராய் பழகுவார்கள். பாலிய வயதிலிருந்தே அவர்கள் சிநேகிதர்களாக இருப்பார்கள். அவர்களுக்குள் இருக்கிற நட்பு மிக ஆச்சரியமாய் காணப்படும். உயிரை போல சிநேகிப்பார்கள். அது மாத்திரமல்ல, சுக துக்கங்கள், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றிலும் ஒருவருக்கொருவர் பங்கெடுப்பதையும் நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் இப்படி தான் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் கணவனை, உன் மனைவியை சிநேகிதியாய் பார்க்க ஆரம்பியுங்கள். மனம் விட்டு பேச ஆரம்பியுங்கள். பரஸ்பரமான அன்பு உங்களுக்குள் பெருகட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆழமான நட்பு எப்பொழுது ஏற்பட ஆரம்பிக்கும்? பரஸ்பரமாய் நேரத்தை செலவழிக்கும் பொழுதுதானே. அது மாத்திரமல்ல, விட்டு கொடுக்கும் பொழுதுதானே. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பொழுதுதானே அந்த ஆழமான நட்பு ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வர ஆரம்பிக்கும். இப்படியே உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் உங்கள் கணவனை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் மனைவியை புரிந்து கொள்ளுங்கள். ஆழமான அன்பு பாராட்ட ஆரம்பியுங்கள். எல்லாவற்றுக்கு மேலாக உங்கள் குடும்ப வாழ்க்கையின் நடு மையத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை காணப்படத்தக்கதாய் அவருடைய வார்த்தைகளுக்கு இருவரும் முற்றுமுடியை கீழ்ப்படிய ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆளுகை செய்து மகிமைப்படுவார். சமாதான கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் நடுவில் வாசம் பண்ணுவதை அத்தனை பேரும் வெளியரங்கமாய் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.